ஆத்மனின் அன்பு வணக்கங்கள். நீதிமன்றத்தால் கற்பழிப்பு குற்றவாளிகள் அப்படின்னு தண்டனை கொடுக்கப்பட்ட 4 பேர் அவங்க தண்டனை பெற்றுட்டு நீதிமன்றத்திலிருந்து காவல்துறையோட வெளியே போகும்போது பத்திரிகையாளர்களை தாக்கின சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். கேட்கவே அதிர்ச்சியாக இருக்குல்ல? ஆமாங்க, வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கடந்த 2022ஆம் ஆண்டு அங்கே வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு வெளி மாநிலத்தை சேர்ந்த தனியார் பெண் மருத்துவர் அவங்க தன்னோட ஆண் நண்பரோட இரவு சினிமா பார்த்துட்டு தங்களோட வீட்டுக்கு போகிறதுக்காக தேட்டருக்கு வெளியே நிற்கும்போது ஒரு ஆட்டோ அங்கே வந்திருக்கு. அதில் 4-5 ஆண்கள், அதாவது 20-22 வயசுக்குரிய 4-5 பேர் இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தருக்கு வயசு 17 அப்படின்னும் இப்போ விசாரணையில் தெரிய வந்திருக்கு. ஆட்டோக்குள்ளே முழுவதுமாக ஆண்களாக இருக்கிறத பார்த்து தயங்கின அந்த பெண் மருத்துவர்கிட்ட வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்த மணிகண்டன் அப்படிங்கிறவன், ஏறுங்க, இது ஷேர் ஆட்டோ, போகிற வழியில் எல்லாரும் இறங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லவே அதை நம்பி அந்த பெண் மருத்துவரும் அவரோட ஆண் நண்பரும் ஏறியிருக்காங்க. ஆனால் போகிற வழியிலேயே சில இடங்களில் பாதை சரியில்லை, அங்கே ரோடு வேலை நடைபெறுது அப்படின்னு சொல்லி அவங்க போக வேண்டிய இடத்தை தாண்டி வேறு இடத்து வழியாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஆண் நண்பரை பின்னாடி இருந்த எல்லாரும் சேர்ந்து தாக்கி அவரை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த பெண் மருத்துவரை கட்டாயப்படுத்தி ஆட்டோவில் கடத்தி சென்று கலெக்டர் அலுவலகத்துக்கு பின்னாடி இருக்கிற காலி நிலத்தில் வச்சு அவங்கள கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கி அவங்கள்ட்ட இருந்த ஏடிஎம் கார்டு, அவங்களோட விலை உயர்ந்த செல்ஃபோன், மேலும் 40,000 ரூபா பணம் ஆகியவற்றை பறிச்சுட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இது தொடர்பாக அந்த பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவர் அடுத்த நாள் அவங்க ஆன்லைனில் போலீஸார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று நீதிமன்றம் இப்போ ஒரு தேவையான அருமையான தீர்ப்பை கொடுத்துருக்கு. அதாவது 4 பேருக்கும் சேர்த்து 62 ஆண்டுகள் சிறை தண்டனை, ஒவ்வொருத்தருக்கும் 20 வருடங்கள் கடுங்காவல் தண்டனை விதிக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட அந்த 4 பேரும் நீதிமன்ற வளாகத்திலிருந்து வெளியே வரும்போது பத்திரிகையாளர்களை தாக்குறாங்க. அதாவது முன்னாடிலாம் ஒரு குற்றம் நடந்துச்சு அப்படின்னா அந்த குற்றத்தில் சம்மந்தப்பட்டவங்க இல்லை குற்றவாளி நிரூபிக்கப்பட்டவங்க காவல் நிலையத்திலிருந்தோ அல்லது நீதிமன்றத்திலிருந்தோ வெளியே வரும்போது தங்களோட முகத்தை காட்ட பயந்து போய் வெக்கப்பட்டு போய் முகத்தை மூடிக்கிட்டு கேமராவே ஃபேஸ் பண்ண முடியாமல் போவாங்க. ஆனால் இப்போது இவ்வளோ ஒரு கேவலமான கற்பழிப்பு குற்றச்சாட்டில் ஈடுபட்டு தண்டனையும் பெற்றுட்டு அங்கிருந்து வெளியே வரும்போது இவனுங்க காவல்துறையை முன்னாடியே பத்திரிகையாளர்களை தாக்குறாங்க. ஒருத்தர் மட்டும் இல்லை, 2-3 பேர் தாக்குறாங்க. அப்படின்னா இவங்க எந்த மனநிலையில் இருக்கிறாங்க? நம்ம பண்ணது ஒரு கேவலமான குற்றம், அதுக்கான தண்டனை நமக்கு கொடுத்துருக்காங்க, இதுக்கு நம்ம அவமானப்படணும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் கொஞ்சம் கூட இல்லாமல் அவனுக்கு என்னமோ பெரிய கெத்தா எங்களை எப்படி நீ ஃபோட்டோ எடுப்ப, வீடியோ எடுப்ப அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையாளர்களை தாக்குறானுங்க காவல்துறை கண் முன்னாடியே. இந்த மனநிலையில் இந்த இளைஞர்கள் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. அதோட மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இளைஞர்களோட மனநிலை ஆபத்தானது அப்படின்னும் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் குழந்தையா இருந்து ஒரு தாய் வயிற்றில் பிறந்து அப்படி தானே வளர்ந்துருக்காங்க. ஆனால் எப்படி இவங்க மிருகமாக இந்த மாதிரியான மனநிலைக்கு மாறுறாங்க அப்படின்றது தான் பெரிய கேள்விக்குறி. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பிலே அப்படின்ற வரிகள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அவங்க ஆண் பிள்ளையை பெற்றெடுத்த எல்லா தாய்மார்களும் தங்களோட குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும். வெளியே ஒரு பெண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு பெண் எவ்வளவு முக்கியமானவளோ அவளை எவ்வளோ கண்ணியத்தோடு பார்க்கணும் அப்படின்றத சொல்லி சொல்லி வளர்த்தாதான் இந்த மாதிரி கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். இது போன்ற செய்திகளுக்கு ஆத்மனோடு இணைந்திருங்கள். நன்றி.